வருண்குமார் சீமான் மீது தொடர்ந்த வழக்கு. சீமான் நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும், நீதிபதி எச்சரிக்கை. திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தபோது அவர் குறித்தும் அவருடைய குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்துக்களை பதிவு செய்தனர். அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வருண்குமார் குறித்து சமூக வலைதளங்களிலும் செய்தியாளர் சந்திப்பிலும் அவதூறாக பேசினார். இந்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருண்குமார் திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்ற எண் 4 நீதிமன்றத்தில் சீமான் மீது அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு விசாரணை திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் எண் 4 நீதிபதி விஜயா முன்பு நடைபெற்று வருகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என வாதிட்டனர். வழக்கு விசாரணைக்கு உகந்ததா இல்லையா என்பது குறித்து இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி விஜயா உத்தரவிட்ட நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு உகந்தது என நீதிபதி தெரிவித்தார். மேலும் ஜூலை 7ஆம் தேதி விசாரணை நடைபெறும். இது தொடர்பாக சீமானுக்கு நீதிமன்றம் மூலமாக நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். 7ஆம் தேதி ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என எச்சரித்தார். இது தொடர்பாக டிஐஜி வருண்குமாரின் வழக்கறிஞர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இன்றைய தினம் மாண்புமிகு 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் திருச்சி மண்டல துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் திரு சீமான் அவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த வழக்கு இன்றைய தினம் முதல்நிலை நோக்கு உள்ளதா, பிரேமா பேஸ் இருக்கா இல்லையா என்ற அடிப்படையில் கடந்த வாய்தாக்களில் அந்த வழக்கு பற்றி விவாதங்கள் நடைபெற்று நிறைவுற்று இன்றைய தினம் உத்தரவுக்காக போடப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அந்த வழக்கில் முகாந்திரம் உள்ளது, பிரேமா பேஸ் உள்ளது. அவர் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத்துக்கள் அனைத்தும் உண்மை. ஆகவே இந்த வழக்கை டேக்கன் ஆன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய கோப்புக்கு எடுத்து குற்ற வழக்காக மாற்றி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். 7/7 அன்று அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவர் அன்றைய தினம் வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை சென்ற பிறகு அதை பற்றி நம்ம தகவல் தெரிவிக்கலாம். ஆனால் நீதிமன்றத்திலிருந்து ஒருவேளை அவருக்கு அழைப்பாணை சென்று அவர் வாங்கிவிட்டால் கண்டிப்பாக அந்த தேதியில் அவர் ஆஜராக வேண்டும். ஆஜராகவில்லை என்றால் நீதிமன்றம் பிடிவாரண்டு பிடிக்க வாய்ப்புள்ளது, உத்தரவிட வாய்ப்புள்ளது. சார், நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இத்தனை நாளாக நீங்கள் அழைஞ்சிங்க, இன்றைக்கி தான் கேஸ் எடுத்திருக்காங்க. இல்லை, அதான் ஒரு காவல்துறையில் மிகவும் உயர்ந்த படிப்பான ஐபிஎஸ் படித்துவிட்டு தன்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவதூறு ஏற்படுகின்ற வகையில், தங்களுடைய குழந்தைகளுக்கும் அவதூறு ஏற்படுகின்ற வகையில் தொடர்ந்து பல்வேறு வகையில் திரு சீமான் அவர்கள் கடந்த 11/7/2024 கடுமையாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதனை பின்னிட்டும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து டிஐஜி சாருக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டு அது சமூக வலைதளங்களில் வந்தது. அதன் பின்பு நாங்கள் 30/7/2024 அன்று வழக்கறிஞர் அறிவிப்பை அனுப்பினோம். அந்த வழக்கறிஞர் அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருந்த ஒரு ஜாதிய உணர்வை தூண்டக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அந்த ஜாதிக்கு எதிராக செயல்படக்கூடியவர் வருண், எங்கள் ஊருக்காரர், உரப்புலிக்காரர், அவருடைய விளையாட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு, அவரை மிரட்டக்கூடிய தோணியில் அவரை நாங்கள் சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற வகையில் பேசி குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி அவரை நாங்கள் ஜாதிய வன்மத்தை தூண்டக்கூடியவர் என்ற அடிப்படையில் அவர் விமர்சனம் செய்திருந்தார். அதனை எதிர்த்து தான் நாங்கள் 30/7/2024 அன்று வழக்கறிஞர் அறிவிப்பிருந்தோம். அந்த வழக்கறிஞர் அறிவிப்புக்கு 16 பக்கங்களை கொண்ட ஒரு பதில் அறிவிப்பை 6/8/2024 அன்று திரு சீமான் அவர்கள் பதில் அறிவிப்பாக அனுப்பியிருந்தார். அந்த 16 பக்கங்களை கொண்ட அந்த வழக்கறிஞர் மறுப்பு அறிவிப்பை மீண்டும் 22/8/2024 அன்று மீண்டும் அந்த வழக்கறிஞர் கடந்த காலங்களில் அனுப்பிய வழக்கறிஞர் அறிவிப்புக்கு மறுப்பு தெரிவித்து மீண்டும் ஒரு மறுப்பை அனுப்பியிருந்தார். அந்த மறுப்பு வழக்கறிஞர் அறிவிப்பிலும்
நாங்கள் கேட்டிருந்த அவர் கடந்த காலம் அந்த 11/7/2024 அன்று பேசிய பேச்சுக்களை ஒரு வரி கூட அவர் அதில் மறுப்பு தெரிவிக்காமல் அனுப்பியிருந்தார். அதனை தொடர்ந்து தான் வேறு வழி இல்லாமல் மிக உயர்ந்த ஒரு படிப்பை படித்து இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு தொடர்ந்து பல்வேறு அலுவல் பணிகள் காரணமாக அவர் நீதிமன்றத்தில் ஒரு 2 முறை ஆஜராகவில்லை. ஆனால் தொடர்ந்து அனைத்து வாய்தாக்களிலும் ஆஜராகியிருந்தார். இன்றைய தினமும் அவர் அந்த பல்வேறு பணிகளுக்கிடையே வந்து ஆஜராகியிருந்தார். இப்படி தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு வரவேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் திரு ஐபிஎஸ் வருண் சார் அவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் தாக்கல் செய்த இந்த வழக்கை கனம் நீதிமன்றம் கருணையோடு பரிசீலனை செய்து எங்களுக்குள் உள்ள அந்த டேக்கனா ஃபைல் எடுக்கிறதுக்கு முகாந்திரம் உள்ளதா என்பதை ஆர்கியூமெண்ட்டாக நாங்கள்லாம் சொல்லி அதன் அடுத்து இன்றைய தினம் அதுக்கு முகாந்திரம் உள்ளது என்பதன் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட வெற்றியாக பார்க்குறீங்களா சார்? இல்லை, இது வெற்றி தோல்வின்னு சொல்லக்கூடாதுங்க. வெற்றி தோல்வின்னு பார்க்குறத விட இதில் வந்து அவருடைய புகழுக்கு பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளது. அதனால் எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது மிகவும் மதிப்பு மரியாதை வைக்கக்கூடியவர். நாங்கள் எந்த நேரத்தில் அவரை வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக ஒரு உயர்ந்த அதிகாரியாக இருந்தாலும் உடனடியாக நாங்கள் தொடர்பு கொண்டால் உடனே இந்த வழக்கு சம்பந்தமாக முழு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி. இவருக்கு வெற்றி என்று சொல்வதை விட இந்த அவதூறு பேச்சுக்கு எந்த ஒரு அதிகாரியும் தான் எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலராக இனிமேல் இருப்பார் என்று தான் இதை நாம் கருத வேண்டும். இல்லை, சில காரணங்களால் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் உயர் அலுவலர்களிடம் அனுமதி பெற்று இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தாலும் சில அலுவல் காரணமாக அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் விருப்பப்பட்டதின் காரணமாக தான் அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் இது ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்கக்கூடாது என்பதற்காக நான் இது சொல்கிறோம். அவர் சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்னென்னா, நீங்கள் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு இன்று வரை சிறந்த ஒரு நட்போடு பழகக்கூடிய ஒரு ஐபிஎஸ். அப்படிப்பட்ட நபர் ஏன் இவர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது? நீங்கள் அந்த பத்திரிகை செய்திகள் நீங்கள் எல்லா பேருமே வெளியில் அதை சொல்கிறீங்க. ஆனால் அவர் சொல்கிறத ஹைலைட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்களே, எனக்கு இவர் மேலே மட்டும் ஏன் வரணும்னு நாங்கள் அதை தான் நாங்கள் திருப்பி கேட்குறோம். அவர் வந்து உயர்ந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவர். அவருக்கு இது வேலை அல்ல. அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார். அவங்களுடைய வேலையை பார்த்ததின் கடமையை சரியாக செய்ததின் காரணமாக தான் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அவர் வந்து சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ கடந்த முறை வந்து இப்போ நாம் தமிழர் சேர்ந்த வந்து உள்ளே வந்து மிரட்டும் துணியில் வந்து குறுக்க மறுக்க போனதாக சொன்னீங்க. அந்த வழக்கு எதுவும் தொடர்ந்துறீங்களா? அது என்ன நிலையில் இருக்குது? இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கடந்த முறை நீதிமன்றத்தில் ஆஜராகும்போது எங்களுடைய காவல்துறையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அவர்கள் வந்திருந்த நேரத்தில் அவருடைய காருக்கு இடையில் கொண்டு வந்து காரை போட்டுக்கிட்டு அந்த சீமான் கட்சியுடைய கொடியை கட்டி கொண்டு வந்து முன்னும் பின்னும் நிறுத்தி கொண்டு பல்வேறு இந்த வழக்கிற்கு சம்பந்தமில்லாத நபர்களோடு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அழைத்து வந்திருந்தார். அந்த நேரத்தில் இவர் கார் அருகே வந்து நின்றுவிட்டு மற்ற இந்த வழக்குக்கு சம்பந்தமில்லாத வார்த்தைகளை உபயோகித்து அவரை ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டுகின்ற வகையில் நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது அந்த மாதிரி நீதிமன்றத்துக்குள் தேவையில்லாமல் கோஷத்தை போடுறாங்க. சீமான் வாழ்க, நாம் தமிழர் கட்சி வாழ்க அப்படிங்கிற மாதிரியான கோஷங்களை எழுப்பினார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த மான நஷ்ட வழக்கு 2 கோடி ரூபாய் கேட்டு நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். அதுக்கான முதல் கட்ட பணிகள் நிறைவடைந்து நீதிமன்றத்தில் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டு உள்ளது. அது தொடங்கப்பட்டுள்ளது. இதில் இப்போ அவங்களுமே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ ஒரு டிஐஜி மட்டும் வரல, இவங்க சுற்றி அன்யூனிஃபார்மில் ஒரு 100 போலீஸ் மேலே. இப்போ நீங்களே கேமரா இருக்குது பாருங்கள். இந்த நீதிமன்றத்தில் காவல்துறையினுடைய பணியை அன்றாடம் செய்யக்கூடிய காவலர்களை தவிர அவரே ஓட்டிக்கிட்டு வருவார். நீங்கள் நிறைய நேரம் எடுத்துருக்கிறீங்க ஃபோட்டோ. டிரைவிங் அவரே பண்ணிக்கிட்டு வருவாங்க. எந்த விதத்திலும் அவர் தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய இந்த வழக்கிற்கு ஆனால் காதும் கண்ணும் வைத்து பேசி இதை ஒரு பூதாகரமாக ஆக்கக்கூடிய வேலையை தான் அவர் தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறார்.
மாநகர காவல்லேருந்து இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இந்த அந்த பக்கம் நிற்கக்கூடிய அந்த காவலர்கள் எல்லாம் இந்த வழக்கிற்கு சம்மந்தம் இல்லை, நீதிமன்றத்தில் அலுவலக பணியாக வரக்கூடியவர்கள். அதனால் அவர்களுடைய குற்றச்சாட்டு அபாண்டமானது, பொய்யானது, கற்பனையானது. பலர் வந்து அன்யூனிஃபார்ம்லேயே வந்து இங்கே இருக்காங்க சார். அது அன்யூனிஃபார்மில் வர்றாங்களா வரலையா எங்களுக்கு தெரியலை சார். அன்யூனிஃபார்மில் யாரும் வரல. அன்யூனிஃபார்மில் கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியமும் சாருக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு ஆள், எதையும் எதிர்பார்த்து தன்னுடைய தனக்காக தானே வந்து நேரடியாக கலந்து கொண்டு இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் யாரையும் அழைத்து வர வேண்டிய கட்டாயம் இல்லை சார். சார், சீமான் அவர்கள் வந்து அவதூறாக பேசிய குறித்து இந்த வழக்கில் அவர் பேட்டி அளித்தது வந்து எக்மூரில் தான் கொடுத்தாங்க. அங்கே ஒரு வழக்கு, அங்கே தான் வழக்கு நடத்தணும்னு சொல்லி போன தடவை முறையிட்டு இருந்தாங்க. அது குறித்து எதுவும் விவாதிக்கப்பட்டதா? நீதிபதி அதை குறித்து ஏதாவது அதாவது சார், அவங்களுடைய நீதிமன்ற ஆள்வரைக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த அவங்களுடைய ஆர்குமெண்ட்டில் சொன்னாங்க. ஆனால் ஒரு நபர் பேசக்கூடிய எலக்ட்ரானிக் நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய இந்த செய்தி, பேசக்கூடிய நபரும் பாம்பேயில் இருக்கிறாரு, கேட்கக்கூடியவர் டெல்லியில் இருக்கிறாருன்னா அவருடைய சொந்த ஊர் வந்து திருச்சியாக இருக்கும்போது டெல்லியில் வழக்கு போட முடியுமா? இல்லை பேசக்கூடியவர் பாம்பேயில் இருக்காங்க இங்கே போட முடியுமா? எந்த இடத்தில் இருந்து பார்க்கிறாரோ, அவர் எந்த இடத்தில் குடி இருக்கிறாரோ அதான் அந்த நீதிமன்ற ஆள்வரைக்கு உட்பட்டது. ஜூரி ஸ்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உள்ளது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் முறையாக இருந்ததின் காரணமாக தான் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை டேக்கன் அண்ட் ஃபைல் எடுத்து விசாரணைக்கு, மேல் விசாரணைக்கு குற்ற வழக்காக மாற்றியுள்ளது. ஓகே.